கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் கோவையை சார்ந்த செல்வராணி என்கிற அன்பு தாயாருக்காக ஜெபிக்க போகிறோம். 63 வயது நிரம்பின அன்பு தாயார் எலும்பு பலவீனத்தின் நிமித்தமாக நடக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவங்க ஜெப விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க. பிரியமானவர்களை, அவர்களுக்காக ஜெபிக்கலாமா? என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, கோவையை சார்ந்த அன்பு சகோதரிக்காக மிகுந்த கர்ஷனையோடு பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். எலும்பு பலவீனங்களின் நிமித்தமாக நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இவர்களை நீர் தொடுவீராக, நீர் தொடுவீராக. புது பலனை கர்த்தர் கொடுப்பீராக, புது நன்மையை கர்த்தர் கொடுப்பீராக, புது கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. யார் யாரெல்லாம் இந்த எலும்பு பலவீனத்தோடு கூட ஆண்டவரே வீட்டிலிருந்து இதை பார்க்கிறார்களோ அத்தனைவருக்கும் அற்புதம் நடக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். செய்கிறதற்காக நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்வதற்கு, ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் தெரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு காரணமும் உண்டு. என்னை காட்டும் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கீங்களா? எதற்காக என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே? கேட்டு பாருங்க. உங்களை கர்த்தர் செலக்ட் பண்ணதுக்காக ஒரு நோக்கம் உண்டு. ஒரு காரியம் தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளலை, ஆண்டவர் தான் உங்களை தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுது, யோவான் 15வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்னா நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட கிராமத்து ஒன்றிற்கு ஆண்டவருடைய வார்த்தை கொடுப்பதற்காக நான் சென்றிருந்தேன். அந்த கிராமத்தில் தான் எனக்கு சாப்பாடு. அங்கே ஒரு சின்ன குட்டி பொண்ணு அவளுடைய கோழி குஞ்ச பெயரை சொல்லி அழைச்சா. நான் கேட்டேன், கோழி குஞ்சுக்குமா பேர்லாம் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சொன்னா, அங்கிள் 7 பேர் வச்சுருக்குறோம் அப்படி சொல்லி. 7 பேரும் 7 பேர் வச்சுருக்கீங்களா? இது ஏன் கோழி குஞ்சு அங்கிள் அப்படி சொல்லலாம். எப்படி உன் கோழி குஞ்சு நீ சொல்கிறேன்? அங்கிள் உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் கோழியை அந்த முட்டையை அடகாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முட்டையை நான் எடுத்து என் பேரை நான் அந்த முட்டையில் எழுதி வச்சுருவேன். இந்த முட்டையிலேருந்து வர்ற கோழி குஞ்சு அது ஏன் கோழி குஞ்சு. யோசித்து பார்த்தேன், உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக, உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்காக. உபாகமம் 26:19 நீங்கள் வாசித்து பாருங்க. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், பரிசுத்த ஜனமாய் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எதற்காக தெரிந்து கொள்கிறாரு? அவருக்கு ஒரு மகனா மகளா இருக்கும்படி, பரிசுத்த ஜனமாக இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரு. அப்போ நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள். நம்ம ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா எவ்வளவு ஒரு பெரிய காரியம். ஆண்டவர் இந்த உலகத்தில் எப்படி செலக்ட் பண்ணுறாரு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1:27, 1:28 இந்த 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியங்களை
தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி இந்த உலகத்தில் தேவன் பலவீனர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளுமே கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம்ல, நான் ஞானமற்றவன், நான் பலன் இல்லாதவன், நான் அற்பமாக எண்ணப்பட்டவன். உங்களை தாங்க கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய செலெக்ஷன். மனுஷன் ஒரு காரியத்தை செலெக்ஷன் பண்ணணுன்னா எப்படி பண்ணுவான்? பெஸ்ட்டாக பண்ணுவான். ஒரு சகோதரி காய்கறி கடைக்கு போய் காய்கறி வாங்க போகிறாங்கன்னா எல்லாத்தையும் எள்ளி வாங்கிட்டு வந்துடுவாங்களா? இல்லை. வெண்டைக்காய்னா காம்பை உடைச்சி பார்த்து வாங்குகிறாங்க, முருங்கைக்காய்னா முறுக்கி பார்த்து வாங்குகிறாங்க, தேங்காய்னா சுண்டி பார்த்து வாங்குகிறாங்க. மீன் இப்படி ஒவ்வொன்றையும், பீட்ரூட்னா கிள்ளி பார்த்து வாங்குகிறாங்க. இப்படி ஒவ்வொரு பொருளையும் அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் தேவன் உங்களை என்னை எப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறார் பாருங்களேன். அவருடைய நாமம் மகிமைக்காக செலக்ட் பண்ணியிருக்கார். சிம்பிளாக ஒரு காரியம் சொல்லப்போனால், அவருடைய நாமம் மகிமைக்காக உங்களை தேர்ந்தெடுத்தார். அவர் உங்களை தேர்ந்தெடுத்த நோக்கம் நிறைவேற வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை எதற்காக தெரிந்து கொண்டீங்களோ அது நிறைவேறட்டும். சில பேரை ஜெபிக்கிறதுக்காக கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார், சில பேரை உயர்த்துறதற்காக தெரிந்து கொள்வார், சில பேரை சாட்சியாக தெரிந்து கொள்வார். உங்களை எப்படி கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார்? ஆனால் யார் யாரெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பது நிச்சயம். நிச்சயம். ஒரு குடும்பத்தில் 9 பேர், 5 பெண்கள், 4 ஆண்கள். கடைசி பிறந்த மகன், அவங்க பிறந்து ஒரு 2-3 வருஷத்துலேயே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. இவன் கைவிடப்பட்ட ஒரு பையன். ஆனால் ஆண்டவர் செலக்ட் பண்ணார், ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 17 வயசில் ஆண்டவர் இந்த மகனை தெரிந்து கொண்டார். 21 வயசு வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், செப்பனியா 3:20 படி நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன், அதற்காக தான் நான் தெரிந்து கொண்டேன். தன்னுடைய சகோதரிகள் 5 பேர், சகோதரர்கள் 3 பேர், 8 பேர் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆனால் அடிமட்டத்தில் ஆகாதவனாக இருக்கிறது இந்த கடைசி சகோதரன். ஞானமற்று இருக்கிறது இந்த கடைசி சகோதரன். பைத்தியமாக இருக்கிறது இந்த கடைசி சகோதரன். மிக பலவீனமாக இருக்கிறது கடைசி சகோதரன். ஆனால் கர்த்தர் அந்த 8 பேரையும் ஓவர்டேக் பண்ணி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உயர்ந்த ஸ்தலத்தில் எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் உயர்த்தினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்காருன்னா ஒரு நோக்கம் உண்டு. சாதாரணமாக ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. பாருங்க, ஆண்டவர் செலக்ட் பண்ணது பேதுரு. சாதாரண மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒரு பேதுருவை தான் செலக்ட் பண்ணார். திருச்சபையுடைய அஸ்திபாரமாய் செலக்ட் பண்ணார். உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை எதற்காக தெரிந்து கொண்டீங்களோ அதை நிறைவேற்றுங்க ஆண்டவரை சொல்லி பாருங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எதற்காக உம்முடைய பிள்ளைகளை நீர் தெரிந்து கொண்டீர்களோ அதை நிறைவேற்றி இவர்களை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.